ஹalleluya, praise the Lord. தேவஜனமே, இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அப்பாவின் சமூகம் நமக்கு பலன், நமக்கு நங்குரமாக இருக்கிறது. இன்னைக்கும் தகப்பன் நம்மளை பலப்படுத்துவார், சகாயப்படுத்துவார். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், உமது கிருபைக்காக, உங்கள் இரக்கங்களுக்காக நன்றி என்று சொல்லி அந்த கர்த்தரை துதிப்போம். அனாதைகளாக இருக்கலாம், திக்கற்றவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. தாயை போல அன்பு செலுத்துவதற்கு ஒரு தெய்வம் உண்டு, இயேசு தெய்வம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உங்களை சுமப்பதற்கு ஒருவர் உண்டு, உங்களை வழி நடத்துவதற்கு ஒருவர் உண்டு, அவர் இயேசு தெய்வம். மழை போல பிரச்சனை இருக்கலாம், அது பனி போல கரையை செய்வார். நம்புறீங்களா? மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் போதும். பிரியமான மக்களே, அவர் போதும். இன்னைக்கு எத்தனை பேர் எதோ நம்பி நீங்க போயிருந்திருக்கலாம், இழந்து நிற்கலாம். இப்பயும் ஒண்ணு கெட்டு போக தேவ சமூகத்துல வந்து, ஆண்டவரே நீர் போதும் என் வாழ்விலேன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுங்க, அர்ப்பணிங்க. நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கலாம், தரித்திரம் உங்களை சூழ்ந்திருக்கலாம், மலை போல பிரச்சனைகள் ஒன்றல்ல ரெண்டுல அநேகம் உங்களை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கலாம். இந்த தகப்பன் அதை பனி போல கரையை செய்வார், வாழ்வு கொடுப்பார். இன்னைக்கு பிசினஸ்ல, அவங்க வேலையில, குடும்பத்துல அநேகர் உடைஞ்சு போய் நிற்கிறாங்களே, மலை போல பிரச்சனைகளை நீக்குங்கப்பா, பனி போல உருக செய்வீரே. பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். இன்னைக்கு கண்டிப்பா கர்த்தர் நமக்கு பதில் செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 7 வசனம்.
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். ஆமென். இந்த வார்த்தையை வாசித்துன்னு நிறைய பேர், பாஸ்டர் இது எங்களுக்கு நடக்குமா? என் குடும்பத்துல பார்க்க முடியுமா? என் பிள்ளைகள் வாழ்க்கையில பார்க்க முடியுமா? கண்டிப்பாக நடக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. இந்த வார்த்தை உங்கள் மேல் பலிக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவரை நம்பணும், உங்களை அர்ப்பணிக்கணும். இது ரெண்ட செய்யுங்க, இது கண்டிப்பா உங்க மேல பலிக்கும். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எவ்வளோ மனமகிழ்ச்சியை கொடுக்குது இல்லையா? நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா ரொம்ப விவரமா கர்த்தர் சொல்றாரு. நல்லா கவனிங்க. சும்மா ஏதோ சொல்லிட்டு போல, வாய்க்கு வந்ததை சொல்லலை. இன்னைக்கு பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெட்கம் வந்துச்சுன்னா அதனுடைய பதில் என்னன்னா ஃபெயிலியர், எண்ட், முடிஞ்சிருச்சு கதை. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்க வீட்டின் அருகிலே ஒரு ஃப்ளாட்ஸ்ல ஒரு குடும்பம் வந்தாங்க. அதை விலைக்கு வாங்கிட்டு வந்தாங்க. இஎம்ஐல கட்டிக்கிட்டு இருப்பாங்க போல. எனக்கு தெரிஞ்சு 5 ஆண்டு 6 இருக்கும். அந்த பிள்ளைகளை சிறு பிள்ளைகள் இருந்து பார்க்குறோம். இப்போனா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கள் ஆயிட்டாங்க. சமீபத்தில் பாருங்க, இந்த பசங்க விளாடுவாங்க, பார்க்க முடியும். ஆனால் பார்த்து மாதத்திற்கு மேல ஆனது. அதுவும் சரியாக பரீட்சை நடக்கிற நேரம். இந்த நேரத்தில் யாரும் அவ்வளோ வெளியில போக முடியாது இல்லையா? பரீட்சையை வச்சுட்டு எப்படி போக முடியும்? எக்ஸாம் வச்சுட்டு. அப்போ நாங்கள் விசாரிக்கும் பொழுது சொன்னாங்க, இல்லை அவங்க இஎம்ஐ கட்ட முடியாமல் பேங்கர்ஸ் வந்து அவங்கள காலி பண்ண வச்சுட்டாங்க. உடஞ்சே போனோம். நாங்கள் உடஞ்சோம். எவ்வளோ சந்தோஷமாக அந்த குடும்பம் இருக்கும். அந்த பசங்க வந்து விளாடுவாங்க. எங்கே இருக்கிறாங்களோ, ஏது இருக்கிறாங்க. கவனிங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவமானம் வந்துருச்சு, கடன் பிரச்சனை வந்துருச்சு, தோல்வி வந்துருச்சுன்னா முடிவு அது அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அதுக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலனை தரேன். எவ்வளவு நல்ல கர்த்தர் பார்த்தீங்களா? அற்புதமான ஆஃபரை கொடுக்குறாரு. நீ என்கிட்ட வா, நான் உன்னை வாழ வைக்கிறேன். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, எதேதோ பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தயவுசெய்து அதை விடுங்க. கர்த்தரை நம்புங்க. கர்த்தருடைய சித்தத்தை பாருங்க, திட்டத்தை பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிற சித்தம், உங்களை வாழ வைக்கிற திட்டம். அவர் சொல்றாரு, நான் இரட்டத்தனையாய், டபுள் போர்ஷன். சிங்கிள்லே வாழ்ந்துட்டு போயிடலாம், சிங்கிள் போர்ஷன்லே, அதுலயே மிச்சம் மீதி இருக்கும். ஆனா கர்த்தர் பாருங்க, இரட்டத்தனையா கொடுக்குறாரு. அப்ப பாருங்க, ஏராளம் தாராளம் உள்ள கர்த்தர் ஏராளம் தாராளமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நீங்க இருக்கிற சூழ்நிலை அப்படியே மாறும். இந்த சினாரியோ மாறும். இதை மாற்றுகிறதுக்கு ஒரே ஒருவரால் கூடும், அது இயேசு. நம்புறீங்களா? முடியாது, நடக்காது, வாய்ப்பு இல்லை, இருக்கலாங்க. ஆனா இதெல்லாம் மாற்றுவாரு. இன்னைக்கு கர்த்தரை நம்புங்க. எத்தனை பேர் இருதயம் ஆயத்தமா இருக்கு? இயேசுவே, பிள்ளைகள் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறாங்க. இரட்டத்தனையாக நன்மையிலே பிள்ளைகளை அலங்கரிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. Bye bye.